ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜாராணி சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சொந்த வீடு இருந்தால் நம்ம வந்து சந்தோஷமாக வாழலாம், இல்லை ஒரு சொந்த வீட்டோட அருமையை பற்றி தான் ஒரு கதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் மானிட்டேஷன் ஆனதுனால ஹைப் ஆப்ஷன் வரும், அதையும் டச் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு குடும்பங்க, ஒரு அழகான குடும்பம். ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க. இவங்க வந்து பல வருஷமாக வாடகை வீட்டிலேயே இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் அந்த கணவருக்கு வாடகை கொடுக்கும் போதெல்லாம் இந்த மாதம் நம்மளை காலி பண்ண சொல்லிடுவாங்களோ, இந்த மாதம் நம்மளை காலி பண்ண சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையுமே ஒவ்வொரு மாதமும் வாடகை கொடுக்க போவாங்க. ஆனால் அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, நமக்குன்னு ஒரு வீடு இல்லையே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த கணவர் வந்து நமக்குன்னு ஒரு வீடு கட்டணும் அப்படின்றதுக்காகவே எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து சிக்கனமாக செலவு செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து அவங்க மனைவிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணுன்றதுக்காக இடம்லாம் ரெஜிஸ்டர் பண்ண போகிற நேரத்தில் கொண்டு போய் இதுதான் இடம், இது நான் நமக்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அந்த மனைவிக்கு ரொம்ப ஆனந்த கண்ணீர். கொஞ்ச நாளையிலேயே மனைவி சேர்ந்து உழைக்கிறாங்க. சேர்ந்து உழைச்சதுக்கப்புறம் காசு இன்னும் எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு அந்த இதில் குட்டியாக ஒரு வீடு கட்டுறாங்க. வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறப்போ அந்த கணவனும் மனைவியும் அவ்வளோ ஒரு ஆனந்த கண்ணீரோடு அந்த வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே இந்த குழந்தைங்க 2 பேருமே ஒவ்வொரு ரூமெல்லாம் குட்டி குட்டியாக இருந்தாலும் ஒவ்வொரு செவத்தையும் ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் ஓடி ஆடி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அந்த அப்பா கூப்பிட்டு சொல்கிறாரு, பாப்பா தம்பி, இது வந்து நம்ம வீடு, நம்ம சம்பாரித்து நம்ம காசில் கட்டின வீடு. இதில் ரூமெல்லாம் என்ன குட்டி குட்டியாக இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டில் இருந்து நம்மளை யாராலும் இந்த வீட்டை காலி பண்ணி வேறு வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி ஆனந்தமாக கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு சொல்கிறாரு. அந்த குழந்தைங்க 2 பேரும் சிறுசோ பெருசோப்பா, இது நம்ம வீடு தானே, எங்களுக்கு இது எதுவாக இருந்தாலும் ஓகே தாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கணவன் மனைவி அந்த குடும்பம் அனைவரும் அவ்வளோ சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை மீதி உள்ள காலத்தையும் கழிக்கிறாங்க. இதுதான் இந்த கதைங்க. நமக்கு வந்து வீடு வந்து சிறுசா பெருசா மாளிகையா கோபுரமாங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. நமக்குன்னு ஒரு வீடு குட்டியாக இருக்கோ பெருசாக இருக்கோலாம் இல்லை, நமக்குன்னு ஒரு வீடு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி வாழ்கிறவங்க எத்தனையோ பேருங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.